காதல் மனைவிய கணவன் கலிக்கட்டையால அடிச்சு கொண்டிருக்காரு. காதலனோட வீட்டை விட்டு போனதுதான் இந்த கொலைக்கு காரணமா? ஊர்க்காரர்கள் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அங்கிருந்த வீட்டை ஒருவித பீதியோடு எட்டி பார்த்து கொண்டிருந்தனர். ஒவ்வொருவரும் தங்களுக்கு தெரிந்த தகவல்களை பரிமாறி முணுமுணுத்துக் கொண்டிருந்தனர். சிறிது நேரத்திலேயே காவல்துறையும் தடயவியல் நிபுணர்களும் அங்கு வந்து சேர்ந்தனர். தங்கள் வழக்கமான வேலையை தொடங்கியிருக்கிறார்கள். நடந்திருப்பது ஒரு கொடூர கொலை. தாலி கட்டிய மனைவியை களி கிண்டும் கட்டையால் அடித்தே கொலை செய்திருக்கிறார் கணவன். போலீசாரின் பிடியில் இருக்கும் இவர்தான் இந்த கொடூரத்தை செய்திருக்கிறார். கொலை செய்த குற்ற உணர்ச்சியோ வருத்தமோ அவரின் முகத்தில் துளியும் இல்லை. பெருமையாக கேமராவை பார்த்து ஓகேவா என கெத்தாக போஸ் கொடுத்திருக்கிறார். கைது செய்யப்பட்டவர் பாபு, 32 வயதாகிறது. கர்நாடக மாநிலம் ஆனைக்கல் தாலுகாவிற்கு உட்பட்ட ராசமானஹள்ளி பகுதியைச் சேர்ந்தவர். டிரைவராக வேலை செய்து வந்திருக்கிறார். இவருக்கு அனிதா, சுஷ்மிதா என்ற 2 மனைவிகள் இருந்துள்ளனர். இருவருக்கும் தலா 2 குழந்தைகள் வீதம் மொத்தம் 4 பிள்ளைகள் உள்ளனர். காத்து வாக்குல 2 காதல் திரைப்படத்தில் வரும் ராம்போவை போல பாபு பெங்களூரில் வேலை செய்தபோது ஒரே நேரத்தில் அனிதாவையும் சுஷ்மிதாவையும் காதலித்திருக்கிறார். 9 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே மணமேடையில் இருவர் கழுத்திலும் தாலி கட்டி மனைவியாக்கி இருக்கிறார். அனிதாவுக்கோ சுஷ்மிதாவுக்கோ இந்த திருமணத்தில் எந்த மன நெருடலும் இல்லை. இருவரின் சம்மதத்தோட எல்லாம் சுமூகமாக நடந்து முடிந்திருக்கிறது. இந்த சூழலில்தான் சம்பவத்தன்று மதியம் 3 மணியளவில் அனிதாவுக்கும் பாபுவுக்கும் தகராறு நடந்திருக்கிறது. திடீரென கதவை சாத்தி தாழிட்டுக் கொண்ட பாபு அனிதாவை அடித்தே கொன்றிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் பாபுவை கைது செய்து விசாரித்த போதுதான் கொலைக்கான காரணம் கள்ளக்காதல் என்று தெரிய வந்திருக்கிறது. அனிதா பாபுவை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பு இருந்தே பெங்களூரில் உள்ள ஒருவரோடு நெருங்கி பழகியிருக்கிறார். மேரேஜுக்கு பிறகும் அந்த பழக்கம் தொடர்ந்திருக்கிறது. பாபு இதை பல முறை கண்டித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில்தான் சென்ற ஜனவரி மாதம் குழந்தைகளை விட்டுவிட்டு அனிதா காதலனோடு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக பாபு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். அனிதாவை மீட்ட போலீசார் புத்திமதி சொல்லி கணவனுடனே சேர்ந்து வாழும்படி அறிவுறுத்தியிருக்கிறார்கள். மனைவி திருந்திவிட்டார் என்ற நம்பிக்கையோடு பாபு குடும்பம் நடத்த தொடங்கியிருக்கிறார். ஆனால் அனிதாவின் மனம் முழுவதும் காதலனிடமே இருந்திருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே இந்த விவகாரம் தொடர்பாக கணவன் மனைவிக்கு இடையே மீண்டும் தகராறு வெடித்திருக்கிறது. சம்பவத்தன்று அது உச்சத்தை எட்டியிருக்கிறது. ஏற்கனவே மனைவி மீது கொலை வெறியில் இருந்த பாபுவுக்கு அந்த சண்டை மேலும் வெறியேற்ற களி கிண்டும் கட்டையாலேயே சரமாரியாக தாக்கியிருக்கிறார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த அனிதா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். இந்த சம்பவம் நடந்தபோது பாபு கதவை பூட்டிக் கொண்டதால் சுஷ்மிதாவால் அனிதாவை காப்பாற்ற முடியவில்லை. ಅವ್ರು ಈ ಥರ 3 ತಿಂಗಳು 2 ತಿಂಗಳು ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ರು. ಬೇರೆಯವ್ರ ಜೊತೆ ಬೇರೆಯವನ ಜೊತೆ ಬೇರೆ ಸಂಬಂಧ ಇತ್ತು. ಆವಾಗ ಮದುವೆಗೆ ಮುಂಚೆನೇ ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಇತ್ತು. ಅದಕ್ಕೆ ಬೇಡ ಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. ನಮ್ಮ ಯಜಮಾನ್ರಪ್ಪ ಬೇಡ, ಮದುವೆ ಆಗಿದೆ ಸುಮ್ಮನೆ. போலீசார் பாபுவை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். என்னதான் இந்த கொலைக்கு காரணம் அனிதாவின் கள்ளக்காதல் என்றாலும் சமூக அழுத்தமும் இதன் பின்னணியில் பின்னி பிணைந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.